ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷனில் ஆல்ரெடி நம்ம ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. சரி, இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஷாப்கீப்பர் ஹேவிங் சம் நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ், இஃப் ஹி டிஸ்ட்ரிபியூட்ஸ் 6 or 8 oranges to each person, he left with 4 oranges. If he distribute 10 or 12 oranges to each person, then he left with 4 oranges. If he gives 15 or 16 oranges to each person, still he left with 4 oranges. Then find the number of oranges initially he had. அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸை ஒருத்தர் வச்சிருக்காரு, அங்கே இருக்கிற பர்சனுக்கு அதை கொடுக்குறாரு. அதாவது ஒவ்வொரு பர்சனுக்கும் 6 or 8 கொடுத்தா அவருக்கு கடைசியில் வந்து 4 மிச்சம் இருக்குது. அதே மாதிரி 10 or 12 கொடுத்தா 4 மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 15 or 16 கொடுத்தாலும் 4 லெஃப்ட் அவுட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போது இனிஷியலாக அவர்கிட்ட எவ்வளோ மேங்கோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, எல்சிஎம் ஆஸ் இட் இஸ். எல்சிஎம் ஆஃப் 6, 8, 10, 12, 15, 16. ஸோ இப்போ இதுக்கு ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 6 வந்து ப்ரைம் ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ண என்ன, 2 × 3. 8 வந்து 2 கியூப். 10 வந்து 2 × 5. 12 வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் × 3. 15 வந்து 3 × 5. 16 வந்து 2^4. ஓகே, சரி. இப்போ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. 2ஓட ஹையஸ்ட் பவர் எது? 2ஓட ஹையஸ்ட் பவர் 4. 3ஓட ஹையஸ்ட் பவர் வந்து 1. 5ஓட ஹையஸ்ட் பவர் 1. ஸோ இதை மேனிப்புலேட் பண்ணால் 16 × 15 வந்து 240. ஸோ இந்த 240யோட ஒரு வாட்டியாக அவர் கொடுக்கும்போது எவ்வளோ ஆரஞ்சஸ் லெஃப்ட்டு? 4. அப்போது 240 + 4 = இனிஷியலி he had 244 oranges. இதுதான் இதோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ கொஷின் நம்பர் 34. ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட்டு 4-digit நம்பர் when it is divided by 12, 18, 21, 28, it leaves no remainder in each case. அதாவது we need to find the greatest 4-digit number. அந்த greatest 4-digit நம்பரை 12, 18, 21, 28 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட்டு 4-digit நம்பர் எதுங்க? கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர் வந்து 9999. ஓகே, சரி. இதுக்கு ஆஸ் இட் இஸ் வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆஃப் 12, 18, 21 and 28. ஸோ இதை ப்ரைம் ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணால் 12க்கு ப்ரைம் ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணால் 2 ஸ்கொயர் × 3 அண்ட் 18 வந்து 3 ஸ்கொயர் × 2 அண்ட் 21 வந்து 7 × 3 அண்ட் 28 வந்து பார்த்தீங்கன்னா 7 4s are 28. அப்போது 7 × 4 வந்து போடக்கூடாது, ப்ரைம் ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணால் 2 ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 2 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, 7 இருக்குது. 2ஓட ஹையஸ்ட் பவர் எது? 2ஓட ஹையஸ்ட் பவர் வந்து 2. 3ஓட ஹையஸ்ட் பவர் வந்து 2. 7ஓட ஹையஸ்ட் பவர் 1. ஸோ இதை மேனிப்புலேட் பண்ணும்போது 4 × 9 × 7 252 வருது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 9995 252ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? 252ஆல் டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வர்றதுன்னா 3 டைம்ஸ் போகும். 3 டைம்ஸ்னால் 7, 5, 6. ஸோ இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 3, 4, 2. அப்போது 2, 4, 3. இங்கே ஒரு 9 இருக்குது. சரி, இது ஸ்டில் வந்து 252ஆல் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ் போட்டுக்கலாம். அப்போ 9 டைம்ஸ்னால் 2, 2, 6, 8. ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது ஃபைனலி வில் பி கெட்டிங் 171. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த 9999ஓட அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணணும். ஸோ வர்றது தான் இதோட ஆன்சர். அப்போ 9282. ஸோ இந்த நம்பர் என்ன? இட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12, 18, 21 and 28. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். சரி, நெக்ஸ்ட்டு. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் which will divide 1150 and 1546 to leave remainder 6 in each case. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த நம்பரை 115ஆலையும் 1546ஆலையும் அந்த நம்பர் வந்து இந்த 1150வும் இந்த 1146ஐயும் டிவைட் பண்ணும்போது
ஒரு கேஸ்லையும் என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க, 6 வரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அந்த நம்பரை வச்சு இதை டிவைட் பண்ணும்போது ஒரு கேஸ்லையும் 6 வரணும். சரி, கிரேட்டஸ்ட்டு இப்போ இங்கே வந்து 1150 இருக்குது, 1546 இருக்குது, இங்கே பெரிய நம்பர் இருக்குது. அப்போது இந்த நம்பரை வரக்கூடிய ஆன்சரால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போனா அந்த நம்பர் எப்படி இருக்கணும், சின்ன நம்பராக இருக்கணும். ஸோ அப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் LCM இருந்தது, இப்போ HCF கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ HCF ஆஃப், ஸோ இப்போ இதை நான் எந்த நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 1150ஓட 6 மைனஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1546ஆல் 6 மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்கு HCF, அப்போது 1144 1540. சரி, இப்போ இது HCF கண்டுபிடிக்கணும், இது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது. சரி, இதுக்கு HCF எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தடு. ஸோ இப்போ இந்த பெரிய நம்பரை நான் என்ன பண்ணுறேன், 1140வை சின்ன நம்பரால் டிவைட் பண்ணுறேன், 1144. இங்கே பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்றது பாருங்கள் இந்த மெத்தடு. ஸோ இனிஷியலி இது 1 டைம், இப்போ 1 டைம்னா 1144. ஓகே, ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும், 396 வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை இப்படி வச்சுக்கிட்டு இந்த 1144 இங்கே போடுறேன். ஸோ அந்த ரிமைண்டர் இங்கே வச்சுக்கிறேன், இந்த நம்பரை கீழே போடுறேன். இப்போ இதை 396ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் போகும், 792 வரும். ஓகே, 790. இதை மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ண என்ன வருது, 252 வருது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த 252 இந்த 792வை 252ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 792 இங்கே வந்துடும், 352 இங்கே இருக்கும் அப்படியே. சரி, இது எத்தனை டைம்ஸ் போகுது, 1 டைம்ஸ். ஓகே, சரி, 792 தானே. ஓகே, 792. இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம 792 இருக்குது. ஓகே, சாரி, இந்த நம்பர் வராது. ஸோ இந்த நம்பர்ஸ், ஸோ இது நம்பரை இங்கே போட்டோம், இந்த நம்பரை இங்கே போடணும், 396. சரிங்களா, ஃபஸ்ட்டு 1154 1144ஆல் டிவைட் பண்ணுறேன் இந்த ரிமைண்டர். ஸோ அப்போ இந்த டிவைடர் இருக்குது பார்த்தீங்களா, இதை இங்கே போடுறேன். இதை போட்டு இங்கே நான் வந்து இது பண்ணும்போது இதில் வந்து ரிமைண்டர் பார்க்கும்போது 352. இப்போ இதை இந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணேன். அப்போ 396 இங்கே வந்துடும். இது 1 டைம்ஸ், அப்போது 352. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது, இதை ரிமைண்டர் பண்ணும்போது 144. திருப்பி எந்த நம்பர் வரும், இந்த நம்பர் இங்கே வந்துடும், 352. ஸோ இது எத்தனை டைம்ஸ் போகும், 8 டைம்ஸ் போயிடும். அப்போ 352. ஸோ கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிற வரைக்கும் டிவைட் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ ஃபைனலாக எந்த நம்பரில் வந்து நிற்கிதோ அதுதான் அதோட HCF. அப்போ HCF இஸ் ஈக்குவல் டு 144. அப்போ இந்த நம்பர் தான் இப்போது 1150வை 144ஆல் டிவைட் பண்ணும்போதுக்கு நமக்கு 6 ரிமைண்டர் வரும். அதே மாதிரி 1546ஐ 144ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கும் ரிமைண்டர் வந்து 6 வந்துடும். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சில சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.